ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் 5 நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம். இது இட்லி, தோசை, வடை, பஜ்ஜி, போண்டா இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா பழமான தக்காளியாக ஒரு 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸில். அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாய் ஏதாவது ஒரு மிளகாய் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். 2 சேர்த்து செஞ்சாலும் நல்லா இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இப்போது நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இதை வதங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். புளி ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா தக்காளியும் நம்ம நிறைய சேர்த்துருக்கோம், அதனால் புளி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. புதினா ஒரு கட்டு நிறைய க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் புதினா மட்டும் சேர்த்து செஞ்சாலும் சட்னி நல்லாயிருக்கும், அல்லது புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், இது 2ஐயும் சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நான் கொத்தமல்லி சேர்க்கல, வெறும் புதினா இலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த புளியோட பச்சை வாசனை போகணும், அதுக்காக தான். இப்போது புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் சட்னியை நல்லா ஆற வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போது சட்னி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு நீங்கள் மாற்றிக்கங்க. மாற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சூடாக அரைக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக சூட்டோடு அரைச்சிக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்துட்டு நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா திக்காக வச்சாலும் நல்லாயிருக்கும், தண்ணியாக வச்சாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நீ சேர்த்துக்கோங்க. நான் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது போல் வச்சு சாப்பிடும்போது இட்லி தோசைக்கு நல்லா ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த போண்டாலாம் செஞ்சோன்னா அது நல்லா ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பஜ்ஜி, போண்டா இது எல்லாத்துக்குமே. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4, கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க. சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.